வியூவர்ஸ், ரொம்பவும் வித்தியாசமான முறைகள்ல உலக சாதனை படைச்ச 10 பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல சிலர் அவங்களுடைய உயிரையே பணயம் வச்சு கூட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பிரஸ்ட் மில்க். தாய்ப்பால விலை மதிப்பில்லாத பால்னு சொல்லுவாங்க. குறை மாதத்துல பிறக்கிற நிறைய குழந்தைகள் தாய்ப்பால் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. நிறைய தாய்மார்களும் தாய்ப்பால் சுரக்காம கஷ்டப்படுவாங்க. ஆனா யுஎஸ்ல இருக்கிற எலிசபெத் ஆண்டர்சன் செய்றாங்கிற இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தாய்ப்பால் சுரக்கிறது நிக்கவே இல்லையா. ஒரு நாளைக்கு இவங்களுக்கு 6 லிட்டருக்கு மேல தாய்ப்பால் சுரக்குமா. இதனால இவங்களுடைய தாய்ப்பால் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு இவங்களுடைய தாய்ப்பால் எல்லாம் பாட்டில்கள்ல பிடிச்சு தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. 2015ல இருந்து 2018 வரைக்கும் 3 வருஷத்துல மட்டும் 5599 லிட்டர் தாய்ப்பால் கொடுத்து உலகத்திலேயே அதிகமான தாய்ப்பால் கொடுத்த லேடின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காங்க. அடுத்தது பீஸா மேன். நமக்கெல்லாம் ஒரே உணவை 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே சலிச்சு போயிடும். ஆனா ஆஸ்திரேலியால இருக்கிற டான் ஜென்சன்ங்கிற இவரு 25 வருஷமா 3 வேளையும் வெறும் பீஸாவை மட்டும் தான் உணவா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுலயும் சீஸ் பீஸாவை தான் இவர் 3 வேளையும் உணவா சாப்பிடுறாரு. I've been eating pizza for breakfast, lunch and dinner every day for 25 years. இதனால இவருக்கு டயபெட்டிஸே வந்துருச்சு. ஆனாலும் இவர் இப்ப வரைக்கும் தினமும் 3 வேளையும் பீஸாவை மட்டும் தான் உணவா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் இவரு 30,000 பீஸாக்கு மேல சாப்பிட்டு அதிக நாள் பீஸாவை தொடர்ந்து சாப்பிட்டவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்காரு. அடுத்தது நீடில் ரெக்கார்ட். நம்ம உடம்புல ஒரு ஊசியை குத்தினாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா பாலிஷ் பியர்சிங்ங்கிற இந்த லேடி மே 2015ல ஒரே டைம்ல இவங்க உடம்புல 5000 ஊசிகளை குத்தி இருக்காங்க. இந்த ஊசிகள் எல்லாம் இவங்க உடம்புல குத்துறதுக்கு 8 மணி நேரம் ஆகியிருக்கு. ஆனாலும் இவங்க இந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு உடம்புல அதிகமான ஊசிகளை குத்திக்கிட்டவங்கன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்தது அண்டர் வாட்டர் கிஸ். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வென்ட் நீலிங்கிற இவங்களும் கனடாவை சேர்ந்த மைல்ஸ் கிளவுட்டேர்ங்கிற இவரும் தண்ணிக்கடியில தொடர்ந்து 4 நிமிஷம் 6 செகண்ட் வரைக்கும் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்து லாங்கஸ்ட் அண்டர் வாட்டர் கிஸ்ன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்னேக் ரெக்கார்ட். டெக்சாஸ்ல இருக்கிற ஜாக்கி பிபிங்கிற இவரு பாம்புகளை வச்சு 5க்கும் அதிகமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காரு. இவர் பாம்புகளை வச்சு பண்ற எல்லா ரெக்கார்டுகளுமே ரொம்பவே ஆபத்தானது. முதல்ல ஒரு பாத் டப்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விஷத்தோட இருக்கிற 195 ராட்டில் ஸ்னேக் பாம்புகளோட இந்த டப்புக்குள்ள 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினாரு. அதுக்கப்புறம் 24 விஷப்பாம்புகளோட ஸ்லீப்பிங் பேக்குக்குள்ள 6 மணி நேரம் தூங்கி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கினாரு. கடைசியா பிப்ரவரி 2021ல 13 ராட்டில் ஸ்னேக் உடைய வாலை இவருடைய வாய்க்குள்ள வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கினாரு. இந்த ரெக்கார்ட பண்றது ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா பாம்புடைய வாலை வாய்க்குள்ள வச்சு கடிக்கும் போது பாம்புகள் உடனே இவரை கொத்த முயற்சி பண்ணும். ஆனாலும் இவரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த பாம்புகளை இவரோட வாயால பிடிச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. அடுத்தது ஹையஸ்ட் ரெக்கார்ட். அமெரிக்கால இருக்கிற நிக்கல் வாலண்டாங்கிற இவரு ஏற்கனவே 9 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்களை வாங்கியிருக்காரு. இவருதான் 2012ல முதல் முறையா நயகரா ஃபால்ஸ்லயே கைத்த கட்டி நடந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கினவரு. அதுக்கப்புறம் 2015ல இதுக்கும் அடுத்த கட்டமா ஆர்லாண்டோ ஐன்னு சொல்லப்படுற புளோரிடால இருக்கிற 400 மீட்டர் உயரமுள்ள இந்த ராட்டினத்து மேலேயே எந்த விதமான சேஃப்டி ரோப்ஸும் மாட்டாம வெறும் கைகளாலேயே ஏறி இருக்காரு. இந்த வீடியோல இவர் நடக்கும்போது கீழே எவ்வளவு ஆழமா இருக்குது பாருங்க. இவ்வளவு உயரத்துல எந்த விதமான சேஃப்டியுமே இல்லாம நடந்து 400 மீட்டர் உயரத்துல சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம நடந்தவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. அடுத்தது ஹையஸ்ட் காமெடி. எவரெஸ்ட் மலை மேல ஏறுதே மிகப்பெரிய விஷயம். எவரெஸ்ட் மலை மேல ஏறுற முக்கால்வாசி பேர் முழுமையா மலையே ஏற முடியாம பாதியிலேயே திரும்ப வந்துருவாங்க. ஆனா ஹெலினா தோன் ஹெலே கிப்சன்ங்கிற இவங்க 2 பேரும் 7 நாள் கஷ்டப்பட்டு எவரெஸ்ட் மலை மேல ஏறி எவரெஸ்ட் மலைக்கு மேல ஒரு காமெடி ஷோவையே நடத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ். வித்தியாசமான ஒரு காமெடி ஷோ பண்ணணும்னு எவரெஸ்ட் மலை மேல ஏறி 17,417 ஃபீட் உயரத்துல காமெடி ஷோவை நடத்தி உயரமான இடத்துல காமெடி ஷோவை நடத்தினவங்கன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காங்க. அடுத்தது டேஞ்சரஸ் ரெக்கார்ட். இங்கிலாந்துல இருக்கிற செயின் ஹல்ட்கிராங்கிற இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஆபத்தான விஷயங்களை பண்றது ரொம்பவே பிடிக்குமா. இதனால இவரு ஏகப்பட்ட ஆபத்தான ரெக்கார்டுகளை பண்ணியிருக்காரு. மரம் வெட்டுற செயின்சா மிஷினை ஆன் பண்ணிட்டு அந்த மிஷினை வச்சு கூட ஜக்லிங் பண்றாரு. ஏற்கனவே இவரு 4 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காரு. இப்ப 5வதா இவருடைய கண்ணுக்குள்ள ஹூக்க மாட்டி 3 பேரை உட்கார வச்சு இந்த வண்டியை 100 மீட்டருக்கு இழுத்து கண்களால அதிகமான வெயிட் இழுத்தவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. அடுத்தது அமேசிங் குக்கிங்ஸ். சமைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கலை. நைஜீரியால இருக்கிற ஹெலே பக்கிங்கிற இவங்க 16 வயசுல இருந்தே சமையல்காரங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் கலையை வச்சு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கணும்னு தொடர்ந்து நான் ஸ்டாப்பா 93 மணி நேரம் 13 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 3.25 நாளா இவங்க தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருந்து லாங்கஸ்ட் குக்கிங் மேரத்தான் இண்டிவிஜுவல்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காங்க. அதுலயும் இந்த 3.25 நாளும் இவங்க தொடர்ந்து சமைச்ச எல்லா உணவுகளையும் அனாதை ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே ரெக்கார்ட நம்ம இந்தியாவுல உள்ள மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ரெவாங்கிற இவங்க 2019ல 87 மணி நேரம் 46 நிமிஷம் தொடர்ந்து சமையல் பண்ணி
இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட வாங்கி இருந்தாங்க. இப்ப இவங்களுடைய ரெக்கார்ட முறியடிச்சு இவங்க 93 மணி நேரம் தொடர்ந்து சமைச்சிருக்காங்க. அடுத்தது பைக் ஸ்டண்ட். பைக்ல வேகமா போய் ஜம்ப் பண்ணி பைக்குடைய ஹேண்டில விட்டுட்டு இந்த மாதிரி பைக்குடைய சீட்டை அந்தரத்துல பிடிக்கிறத சூப்பர்மேன் சீட் கிராப்னு சொல்றாங்க. ஜம்ப் பண்ணி பைக்குடைய சீட்டை பிடிச்சிட்டு டக்குனு மறுபடியும் ஸ்டீரிங்க பிடிச்சு சேஃபா லேண்ட் ஆகணும். இந்த சூப்பர்மேன் சீட் கிராப பிரிட்டிஷ்ல இருக்கிற போல்ட் டாக்ஸ்ங்கற இவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள 14 முறை பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கி இருந்தாங்க. இந்த ரெக்கார்ட 6 வருஷமா எந்த பைக் டீமாலயும் முறியடிக்க முடியாமலே இருந்தது. இப்ப 3 வாரத்துக்கு முன்னாடி லயன் ரைடர்ங்கற இவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள 17 முறை ஜம்ப் பண்ணி பழைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட முறியடிச்சிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்மார்ட்டஸ்ட் கவ். மனிதர்கள் மட்டும் இல்லாம நிறைய விலங்குகளும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கி இருக்கு. பொதுவா மாடுகள்ல ரொம்பவும் பெரிய மாடு, ரொம்பவும் சின்ன மாடு, பெரிய கொம்புள்ள மாடுங்கற மாதிரி தான் மாடுகள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கி இருக்கு. ஆனா நெப்ரஸ்காங்கற இடத்துல இருக்கிற கோஸ்ட்ங்கற இந்த மாடு முதல் முறையா ஸ்மார்ட்டஸ்ட் கவ், அதாவது உலகத்துல உள்ள ரொம்பவும் புத்திசாலியான மாடுன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கி இருக்கு. ஏன்னா இந்த மாடு நம்ம சொல்ற நம்பர்களை, கலர்களை, எழுத்துக்களை கூட கரெக்டா கண்டுபிடிக்குது. இப்ப இந்த மாட்டால பேச மட்டும் தான் முடியாது, மத்தபடி இவங்க சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே செய்யுது. இதனாலதான் இந்த மாட்டுக்கு வேர்ல்ட் ஸ்மார்ட்டஸ்ட் கவ்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் டைம். ஸ்பேஸ்ல வாழ்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். சாப்பிடுறது, பாத்ரூம் போறதுல இருந்து தூங்குறதுக்கு கூட ஸ்பேஸ்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரஷ்யாவை சேர்ந்த கெனடி பெடலாக்ங்கற இந்த ஆஸ்ட்ரோனேட் 879 நாட்கள் ஸ்பேஸ்லயே இருந்து அதிக நாள் ஸ்பேஸ்ல இருந்தவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி பெண்கள்ல அமெரிக்காவை சேர்ந்த பெகி விட்சன்ங்கற இந்த ஆஸ்ட்ரோனேட் 665 நாட்கள் ஸ்பேஸ்ல இருந்து அதிக நாள் ஸ்பேஸ்ல இருந்த பெண்மணின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க 2002ல முதல் முறையா ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. 10 முறை ஸ்பேஸ் வாக்கும் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ்ல இருந்த நாட்கள்ல இவங்க நிறையவே வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்களை பண்ணி வீடியோ எடுத்து ஸ்பேஸ் லைஃப் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியும் பண்ணிருக்காங்க. அடுத்தது டீப்பஸ்ட் டைவர். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹர்பர்ட் நீச்ங்கற இவரு ஆக்சிஜன் டேங்க்ஸ் இல்லாம தண்ணிக்கடியில 214 மீட்டர்ஸ் ஆழத்துக்கு போய் ஃப்ரீ டைவிங்ல அதிக ஆழத்துக்கு போனவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இவர் ரெக்கார்ட கேக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் மூச்சை அடக்கிக்கிட்டு கடலுடைய ஆழத்துக்கு போகும்போது சரியான ஆழத்துல திரும்ப மேல வரலனா கடலுடைய அழுத்தத்தினால மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆளே இறந்து போயிடுவாங்க. இவருடைய உயிரையே பணைய வச்சுதான் இவர் இந்த ரெக்கார்டையே பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தண்ணிக்கடியில அதிக நேரம் மூச்சு அடக்கிக்கிட்டு இருக்கிறது, ஆக்சிஜன் டேங்க் இல்லாம அதிக நேரம் நீந்துறதுன்னு இவர் மட்டுமே தண்ணிக்கடியில பண்ண சாகசங்களுக்காக 33 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காரு. இதே மாதிரி கேரி செவென்ராங்கற இவரு பனமா கடல்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரமா 41.3 மைல்ஸ் தூரம் தொடர்ந்து சர்ஃப் பண்ணிக்கிட்டே வந்து தி லாங்கஸ்ட் சர்ஃபர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. அடுத்தது ஹையஸ்ட் ஜம்ப். ஃபெதர்ங்கற இந்த நாய் 2017ல 191.7 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி நாய்கள்லயே உயரமா ஜம்ப் பண்ண நாயின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்கு. சார்லி 777 படத்துல ஹீரோ கைய காட்டின உடனே அவர் வளர்க்கிற நாய் பயங்கர உயரமா ஜம்ப் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த விஷயத்தை உண்மையிலேயே பண்ணது இந்த ஃபெதர் நாய் தான். இந்த நாயை சமந்தா வேலிங்கற இவங்க ஒரு ரெஸ்கியூ சென்டர்ல இருந்து தான் அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க ஜம்ப்னு சொன்னா போதும் இந்த நாய் உடனே சார்லி படத்துல வர மாதிரி பயங்கர ஹைட்டா ஜம்ப் பண்ணுது. இந்த நாய் மட்டும் இல்லாம இவங்க வளர்க்கிற ஜெரோனிம்ங்கற இந்த நாயும் ஒரு நிமிஷத்துக்குள்ள 108 முறை ஜம்ப் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. இவங்க மொத்தம் 5 நாய்களை வளர்க்கறாங்க. இவங்க வளர்க்கிற எல்லா நாய்களுமே ரெஸ்கியூ சென்டர்ல இருந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கிற நாய்கள் தான். தெருவுல வாழ்ற நாய்களுக்கும் அபாரமான திறமைகள் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே இந்த 5 நாய்களை வச்சு இவங்க 8 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காங்க. அடுத்தது டிராபிக் ரெக்கார்ட். இந்த மாதிரி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பிப்ரவரி 16, 1980ல பிரான்ஸ் ஹைவேஸ்ல 175 கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம் ஆகி 175 கிலோமீட்டருக்கு ரோடு ஃபுல்லா வண்டிகளா இருந்திருக்கு. இதனால லாங்கஸ்ட் டிராபிக் ஜாம் இன் ஹிஸ்டரின்னு இந்த சம்பவத்துக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒலிம்பிக் ரெக்கார்ட். ஒலிம்பிக் வீரர்கள் எப்படியாவது ஒரு கோல்டு மெடலாவது வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அமெரிக்கன் ஸ்விம்மரான மைக்கேல் பிலிப்ங்கற இவரு 2004ல இருந்து 2016 வரைக்கும் ஸ்விம்மிங்ல மட்டும் 23 கோல்டு மெடல்களை வாங்கி அதிகமான கோல்டு மெடல்களை வாங்கினவரனே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கி வச்சிருக்காரு. இதனால இவருடைய ரெக்கார்ட முறியடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அடுத்தது புக் ஆத்தர். பெரிய பெரிய புக் ரைட்டர்ஸ் கூட வருஷத்துக்கு ஒரு புக் எழுதவே கஷ்டப்படுவாங்க. ஆனா ஜப்பான்ல இருக்கிற ரியோ ஸ்பேஸ் ஒக்கவாங்கற இவரு வெறும் 3 வருஷத்துக்குள்ள 31 மொழிகள்ல 2500 புக்குகளை எழுதி பப்ளிஷ் பண்ணி அதிகமான புக்குகளை எழுதினவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட மதங்கள் இருக்கும்போது இவர் ஹாப்பி சயின்ஸ்ங்கற ஒரு புது மதத்தை வேற உருவாக்கி இருக்காரு. இவர் எழுதின புக்குகள் எல்லாம் இவரே முழுசா படிச்சாரானே தெரியல. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட புக்குகளை எழுதி வச்சிருக்காரு. இதே மாதிரி வெஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜியாட் ஃபசாங்கற இவரு 59 மொழிகளை கத்துக்கிட்டு அதிகமான மொழிகளை பேசவும் எழுதவும் தெரிஞ்சவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. அதுலயும் இவர் இப்ப மனிதர்கள் பயன்படுத்தாத சில பழங்கால எகிப்திய மொழிகளை கூட கத்துக்கிட்டு பேசுறாரு. இவராவது பரவாயில்லைங்க, உலக மொழிகளை தான் கத்துக்கிட்டாரு. அமெரிக்காவை சேர்ந்த கசாட்ரா டி பெக்கோலுங்கற இவங்க வெறும் 18 மாசங்கள்லயே உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுக்கும் டிராவல் பண்ணிருக்காங்க.
உலகத்துல அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளா 195 நாடுகள் தான் இருக்கு. அந்த 195 நாடுகளுக்கும் இவங்க 18 மாசங்கள்லயே டிராவல் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் டைம் டு டிராவல் ஆல் கண்ட்ரீஸ்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காங்க. அடுத்தது எவரெஸ்ட் ரெக்கார்ட். எவரெஸ்ட் மலையை ஏறுறது சாதாரண விஷயம் இல்ல. 100 பேர் எவரெஸ்ட் மலையை ஏறினா அதுல 98 பேர் ஏற முடியாம பாதிலேயே திரும்பிடுறதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு மலையை கலிபோர்னியாவை சேர்ந்த ஜோர்டன் ரொனீரோங்கிற இவரு 13 வயசுலயே முழுமையா ஏறி 2010ல சின்ன வயசுலயே முழுமையா எவரெஸ்ட் மலையை ஏறினவர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. இவருடைய அப்பாவும் அம்மாவும் 4 முறை எவரெஸ்ட் மலையை வெற்றிகரமா ஏறி இருக்காங்களாம். இதனாலதான் இவரு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து சின்ன வயசுலயே இந்த ஆபத்தான மலையை ஏறி இருக்காரு. அடுத்தது டைமண்ட் ரிங். நம்ம இந்தியாவுல இருக்கிற இந்த ரோஜாப்பூ மோதிரம் தான் உலகத்திலேயே அதிகமான டைமண்ட் கற்கள் பதிக்கப்பட்ட மோதிரம்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. இந்த ஒரு மோதிரத்துல மட்டும் 12638 வைர கற்களை வச்சிருக்காங்க. மோதிரத்துடைய வெயிட் மட்டுமே 165 கிராம். இந்த மோதிரத்துடைய விலை இந்திய மதிப்புக்கு 1 கோடிக்கும் அதிகமாம். அடுத்தது ஏரோ ரெக்கார்ட். டியூட் பெர்ஃபெக்ட்ங்கற யூடியூபர் அம்புகளை வச்சே 38க்கும் அதிகமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காரு. பாகுபலி படத்திலேயாவது ஹீரோ ஒரே வில்லுல இருந்து 3 அம்புகளை தான் விடுவாரு. ஆனா இவர் ஒரே வில்லுல 10 அம்புகளை விட்டு கரெக்டா 10 பலூன்களையும் உடைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம டைவ் அடிச்சுக்கிட்டே அம்பை விட்டு பழத்தை கட் பண்றது, 117 மீட்டர் தூரத்துல இருக்கிற பலூனை உடைக்கிறது, ஒரே ஆரோவை வச்சு 12 பலூன்களை உடைக்கிறது, அதிகமான உயரத்துக்கு அம்பை விட்டுட்டு அந்த அம்பை கையாலேயே கேட்ச் பண்றதுன்னு இவர் இந்த அம்புகளை வச்சு மட்டுமே வித்தியாசமா 38க்கும் அதிகமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காரு. அடுத்தது மகாத்மா காந்தி ரெக்கார்ட். பெங்களூர்ல இருக்கிற வெங்கட்ங்கிறவரு அக்டோபர் 2015ல மகாத்மா காந்தியோடைய 146வது பிறந்த நாள் அன்னைக்கு 4605 குழந்தைகளுக்கு மகாத்மா காந்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணி பெங்களூர்ல உள்ள காந்தி ஸ்டேடியம்ல லார்ஜஸ்ட் பீப்பிள் ட்ரெஸ்ட் லைக் மகாத்மா காந்தின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்னோமேஸ். கனடால இருக்கிற ஆங்கிமேஸ்ங்கற இவங்க பனியை வச்சு உலகத்துல மிகப்பெரிய ஸ்னோமேஸ் கேமை உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 30,021 ஸ்கொயர் ஃபீட் நீளத்துல இந்த மிகப்பெரிய ஸ்னோமேஸ் கேமை உருவாக்கி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்னோமேஸ்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. இந்த கேம்ல ஒரு பக்கம் என்ட்ரி ஆயிட்டு கரெக்டா வழியை கண்டுபிடிச்சு இன்னொரு பக்கம் எக்ஸிட் ஆகிறதுக்கே பல மணி நேரம் ஆகுமாம். ஓகே வியூவர்ஸ், நீங்க யாரெல்லாம் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.